வேதாகமம் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த குழந்தைகளுடைய ஆத்துமாவை கடைசி நாட்கள்ல ஆண்டவர்ட்ட ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைகளை அவங்க ஆத்துமாவை வஞ்சிக்கும்படி இன்னைக்கு பிசாசு அந்த குழந்தைகளை ரொம்ப நெருங்கி இருக்கு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுடைய கைகள்லயுமே செல்போன். தாய் தகப்பன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு போனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஸ்கூல் படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அவங்களுக்கு வேதாகமத்துக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னா இல்ல. உங்களுக்கு எந்த வேலை இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை பிரதான பொறுப்பு நம்மளுடைய குழந்தைங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப பிரதானம். ஆனா இந்த குழந்தைகளை குறித்து நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுறோம். உலக படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கர்த்தருக்குள்ள கொடுக்கிறது இல்ல. இப்ப உலகத்துல நீங்க பாக்குறீங்க, சமூக விரோத செயல்கள், பாலியல் பலாத்காரம், ஆணவ போக்கு, திருட்டு, கொலை, கொள்ள, பெண்கள் மீதான அத்துமீறல் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த அளவுக்கு நடக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இதை செய்கிற அநேகம் வாலிபர்களை கொஞ்சம் உங்க இருதயத்தை வச்சு பாருங்க. அவங்க தாய் தகப்பன் அவங்கள சரியா வளர்த்திருந்தா இவ்வளவு பெரிய சமூக விரோத செயல்கள் நடந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டை குற்றம் சொல்றோம். இன்னைக்கு நமக்கு கொடுத்த 2 பிள்ளைங்களா அல்லது ஒரு பிள்ளைய நம்ம சரியா வளர்க்க முடியலன்னா எப்படி? இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம், அது கர்த்தருக்கு செய்யற துரோகம். அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகம். தேவஜனமே, நீங்க முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் சரியா வளர்ப்பேன். இந்த குழந்தைகளை நீங்க நீதிமான்களா, தேவனுக்கு பயப்படுறவங்களா உருவாக்கணுங்கிறதா தேவனோட சித்தம். இன்னைக்கு உலகத்துல பறவைகளுக்குள்ள தேவன் இந்த இருதயத்தை வைத்திருக்கிறார். கழுகு நீங்க பாத்தீங்கன்னா தன் தாயவே அதை நம்பி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குஞ்சு பறவைங்களுக்கு உன்னதத்துல உயரத்துல பறக்க வைக்க பல பிரயாசம் எடுக்குது. ஆனா இன்னைக்கு மனிதர்களாகிய நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்?